ஹாய் மை ஃபேமிலிஸ். இப்போ இது என்ன விளாக்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நியூ இயர் பிறந்திருக்கும். 2025 நியூ இயரில் வந்து எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். 24ல் என்ன சந்தோஷங்கள் இருந்தாலும் சரி, சந்தோஷங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. கஷ்டங்களை வந்து மறந்துடுங்க. துரோகிகளை மறந்துடாதீங்க. நமக்கு ஒரு பாடம் கஷ்டம். கண்டிப்பாக துரோகிகளை மறந்துடாதீங்க. அதே போல் வந்துட்டு நல்லதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் எல்லாம் தூரம் தள்ளுங்க. இப்போ நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில வந்து இன்னைக்கு நான் வந்து நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆமாம், நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ 2025ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஷார்ட்ஸ் போடுறேன்னு நினைக்கிறேன். காலையில் ஷார்ட்ஸ் போட்டுருந்தாலும் வீடியோஸில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஐயோ பயந்துட்டாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. சரிங்களா, இங்கே பாரு. இன்னைக்கு வந்து நம்ம 2025ஓட ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, நம்ம சில பேர் வந்து நம்ம வந்து ரொம்ப தரக்குறவாக பேசியிருக்காங்க. அண்டு பேசின நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் எனக்கு 24ல் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்களோட சப்போர்ட்டை வந்து இந்த ஃபேமிலிக்கு தெரிவிங்க. நானும் 24ல் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு லாஸ்ட்டாக நம்ம வந்து சந்தோஷத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. பட் போன வருஷம் இந்த டேட்லலாம் வந்து நான் அழாத நிமிஷங்களே கிடையாது. அவ்வளோ அழுதேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதையெல்லாம் மீறி கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறது இவ்வளோ பெரிய வீடு. எனக்கு இது கடவுளுக்கு தான் மிக்க நன்றி. அதே போல் உங்களால் முடியும்னு சொன்ன நல்ல உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னை முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன் 2 பேர்த்துக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி தான் எனக்கு ஐயோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறி வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே ரைட். இப்போ நம்ம வீடியோ வந்து என்ன ஏதுன்னு பார்த்துடலாமா? காலையில் நான் வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதை நான் போட்டிருந்தேன். அதை போட்டதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வந்துச்சு. அதில் நல்ல விதமாகவும் கமெண்ட் வந்துச்சு. நல்ல விதமாக கமெண்ட் பண்ண என் செல்லத்துங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னை வந்து நெகட்டிவாக பேசின நல்ல உள்ளங்களுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம். இது சரியா தப்பா அப்படிங்கிறதுல நான் கமெண்ட்டுக்கு ரைட் பண்ணக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நான் பண்ணாட்டி போகுதுன்னு தான் நான் இருந்தேன். பட் ஆனால் என்னை விடலை. எனக்கு கேட்ட கேள்வியெல்லாம் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அந்த தம்பிங்களுக்கும், அந்த அண்ணாங்களுக்கும், அந்த அக்காங்களுக்கும், அந்த தங்கச்சிங்களுக்கும் நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க ரொம்ப சந்தேகத்தில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட் அதிகமாக காட்டுறோன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துருந்துச்சு. ஓகே ரைட். அது வந்து பூனை குட்டிங்க அங்கங்கே ஓடும் ஒடியாரும். சரி ஓகே, சரி ஓகே. அவனை சொல்கிற மாதிரி இனி அவனை நாங்கள் வந்து வீடியோவில் அதையும் கொண்டு வரல. அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அப்புறம் ஹோம் டூர் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் தெளிவாகவே எடுக்கலை. உங்கள் பசங்க வந்து நைன்னு பேசுகிறாங்க, கசகசன்னு பேசுகிறாங்க. தெளிவாக போடுங்க. ஹோம் டூர்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும், உங்கள் வீடியோ பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒன்று போடும்போது அதை நான் சரி பண்ணிக்கிறேன். அப்புறம் ரக்ஷினி பார்த்தீங்கன்னா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுருக்கா. அவளை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஃபேஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரைட் ஓகே. அப்போது என் பிள்ளை ஃபேஸ் வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா? அவளை பார்த்தா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கா? சரி ஓகே, அதுவும் நான் எடுத்துக்கிறேன். என் பிள்ளை வந்து எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும். அடுத்தது நிருவை பார்த்தாலே வந்து பிடிக்கல. அந்த கமெண்ட் எடுப்பா. நிரு பார்த்தாலே பிடிக்கல, அவளை யார் வீடியோக்குள்ளே வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் வந்துருந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்காதீங்க. தங்கச்சிங்களோ தம்பிங்களோ அக்காங்களோ அண்ணனுங்களோ யாராக இருந்தாலும் சரி ஓகே, பார்க்காதீங்க. யாரும் பார்க்க சொல்லியெல்லாம் வந்து என் பிள்ளைய தாங்க முடியல. ஆமாம், பார்க்க பிடிக்கணும், பார்க்காத. நீ யார் பார்க்குற? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிரு அப்படி சொல்லியிருந்தீங்க. என் பிள்ளைய பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. அண்டு பர்டிகுலராக கமெண்ட் போட்ட உனக்கு தான்டா தம்பி அந்த இதை சொல்கிறேன். என் பிள்ளைய பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அவள் வந்து வீடியோக்குள்ளே வரனால உங்களுக்கு இரிட்டேட்டிங் இருந்துச்சுன்னா போங்க. நிரு பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே வீடியோ பண்ணுறது பிடிக்கலையா, பார்க்கவே பிடிக்கலையாம்மா? ரைட் ஓகே. அவளை பிடிச்சவங்க அவளை பார்ப்பாங்க. அவள் குழந்தை. எந்த வீடியோ
அதிகமாக வந்தேன். சரி இருப்பாப்பா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன நீங்கள் வந்துட்டு பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க. அப்போ குழந்தைங்கன்னா துருத்துருன்னு இருப்பாங்க. இந்த வயசில் துருத்துருன்னு இல்லாமல் இந்த வயசில் அம்மா கிட்ட பேசாமல் அக்கா கிட்ட பேசாமல் வேற எப்போ பேசுவாங்க சொல்லுங்க? எப்போ பேசுவாங்கன்னு சொல்லுங்க. நிறைய காரணம் உங்களுக்கு தெரியுது. சரி ஓகே ரைட், அதுவும் இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். வீட்டில் அந்த கமெண்ட் எடுப்பா. ஒர்க்குக்கு போகாமல் எப்படி வீடு கட்டுனீங்க ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கட்ட முடியல. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் உள்ளவங்களுக்கு, மிடில் கிளாஸாக உள்ளவங்களுக்கு அந்த கமெண்ட்டை நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் இதில் வந்து வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் போனால் கூட போய் பார்க்கலாம் அந்த வீடியோவில். என்ன தம்பி கேட்டீங்க? வீட்டில் எப்படி ஒர்க்குக்கு போகாமல் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு எப்படி வீடு கட்டுனீங்க? நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உங்களால் லோ கிளாஸ் என்னது மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் கட்ட முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு? நான் வீட்டில் உட்காந்துட்டா இவ்வளோ பெரிய வீடு எப்படி என்னால் கட்ட முடியும்? என்னோட 9 வருஷம் உழைப்பை நான் உள்ளே போட்டிருக்கேன்டா. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 9 வருஷ உழைப்பு. அப்படியே என் அப்பன் கொடுத்து எனக்கு உதவி பண்ணல, என் கட்டின புருஷன் எனக்கு கொடுத்து உதவி பண்ணல, என் அண்ணன் தம்பி கொடுத்து உதவி பண்ணல, என் சொந்த பந்தம் கொடுத்து உதவி பண்ணல. என்னோட சொந்த உழைப்பு நைட்டும் பகலுமா நூல் மில்ல வேலை பார்த்து நான் சம்பாரிச்ச காசை நான் போட்டு வீடு கட்டியிருக்கேன்டா. ஏன்னா உனக்கு கட்டுறதுக்கு திறமை இல்லைன்னா இப்படி வந்து பொறாமப்பட்டுட்டெல்லாம் கமெண்ட் பண்ணாத சரியா? நீ என்ன விதத்தில் கமெண்ட் பண்ணிட்ட? நாங்கள் சடனாக அவ்வளவு நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு, நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு தெரியுமா? சரி ஓகே, உன் புத்தி அப்படி தான் இருக்குது, என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, நாங்களாம் கஷ்டப்படல. ஏன்னா நான்லாம் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக நின்று 2 பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்திட்டு 2 பிள்ளைங்களை வளர்த்திட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன். எனக்கு இது பெரிய சாதனை தான். அப்படி எனக்கே இது பெரிய சாதனை. எல்லாத்துக்கும் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒன்று அப்பா அம்மா உதவி பண்ணுவாங்க, இல்லை அண்ணன் தம்பி உதவி பண்ணுவாங்க. ஐயோ பிள்ளை பிழைக்காம வந்துருச்சு, பிள்ளைக்கு புருஷன் செத்து போயிட்டான், அவங்களுக்கு வந்து நம்ம தான் உதவி பண்ணணும், நம்ம பேத்தி நம்ம பேர பசங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் ஒரு சனியனுமும் இல்லை. சாரி, அப்படி எதுவுமே கிடையாது. நானாக கஷ்டப்பட்டு நானாக வேர்வை சிந்தி ஸ்பின்னிங்கில் வேலை பார்த்து இந்த கையிலெல்லாம் காயமாயிடும், ரத்த ஒழுக சோறு திங்க முடியாத அளவுக்கு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணி தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் உனக்கு. அப்புறம் அடுத்து இன்னொரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து அது இருக்கட்டும், எப்படி சொல்றது, நீங்க வந்து இல்ல அதுக்கு வந்து இல்ல நம்ம விண்டோஸ் இல்ல, போரும் போடலை. நம்ம இப்போதைக்கு நம்ம தண்ணி வந்து தான் வாங்கி ஊத்திட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம வந்து ஓவர் சீன் போடுறோமா? ஓவர் சீன் எங்கே போடுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் என்னது உலகத்தில் இல்லாத ஒரு ஷார்ட்ஸுக்கு போட்டிருந்தாங்க, அது என் ஃபோனில் தான் இருக்குது. உலகத்தில் இல்லாத வீடு கட்டிட்டாலாமா, உலகத்தில் இல்லாத சோறு திங்கிறாலாமா, இதையெல்லாம் எங்ககிட்ட கொண்டாந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காடா. ஆமாண்டா, உண்மைதான். இப்படி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க தங்கங்களே. ஆமாம், நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் உலகத்தில் இல்லாத நான் வீடு கட்டியிருக்கேன்டா, தனி ஒரு ஆளாக நின்று இப்படி 34 வயசுல. இதுக்கு ஒரு தனி ஒரு ஆள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து தனியாக நின்று இந்த 34 வயசுல என் 2 பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு வீடு கட்டியிருக்கேன். அதிகெல்லாம் இல்லை, 1.5 சென்ட் கடவுள் கொடுத்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான் இதுதான்ட்டு. அதை நான் வந்து எப்படி நான் யூஸ் பண்ணிக்கணும், நல்ல முறையாக யூஸ் பண்ணி இன்னைக்கு நல்ல முறையாக வீடு கட்டி நல்ல முறையாக நான் இருக்கேன். உன்ன மாதிரி அப்பஞ்சொத்துல நான் ஒன்றும் வாழ்ந்துட்டு இருக்கல. உன்ன மாதிரி உன் மாமனார் மாமியார்ட்ட நீ வந்துட்டு டவுரி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறவங்கல நான் வந்து வீடு கட்டலை. எவனோட சம்பாதியமும் இல்லை, என்னோட சம்பாதியம் நைட்டும் பகலும் உழைச்சி நான் கட்டின வீடு. இன்னைக்கு நான் மாதம் லோன் 10,000, என்னோட கிரெடிட் கார்டில் 14,700, இதெல்லாம் நான் கட்டுறேன்டா, நீ வந்து கட்டலை. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும் சரிங்களா? சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குலாம் கமெண்ட் போடக்கூடாது. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு அதை சிந்திக்க துப்புலின்னா தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க. பரவாயில்ல, நல்லா பார்க்குற 4 பேர் என் வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல சரிங்களா? 4 பேர் என் வீடியோ நல்லவங்க 4 பேர் பார்த்தா கூட எனக்கு போதும் தான். உன்னோட கமெண்ட் வச்சு என்ன நீ சம்பாரிச்சு கொண்ட தரையா? இப்போ எனக்கு இந்த மாதம் இப்போ நாளைக்கு 2ஆம் தேதி வந்துச்சுன்னா நான் லீவு கட்டணும்.
எப்படி நான் டியூ கட்டணும், நீ பணம் கொண்டாந்து தரியா? 6ஆம் தேதி நான் வந்து 2ஆம் தேதி 10,000 ரூபா டியூ கட்டணும். 5ஆம் தேதி நான் வந்து 14,700 ரூபா டியூ கட்டணும். 20ஆம் தேதி வந்து 2,000 ரூபா வட்டி காசு கொடுக்கணும் 1 லட்சத்துக்கு. என்னோட வண்டி வச்சதுக்கு 6,300 ரூபா கட்டணும். நீ எல்லாம் வந்து கட்டுறியா? நீ வந்து கட்டி எனக்கு தரையா? இப்போ என் வீட்டில் அரிசி இல்லை, நீ வந்து வாங்கி தரியா? சொல்லு. கமெண்ட் மட்டும் வந்து வக்கனையாக போடுறீங்க, நீ வந்து வாங்கி தரியா? இந்த வீட்டுக்கு நான் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு நான் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன்னு தெரியுமா? அடி நிலம் மட்டும் நான் சிறுக சிறுக சேமிச்ச என்னோட கோல்டு 10,000 வந்தாலும் அதுக்கு ஓடி போய் என்ன காயின் எடுக்க முடியும், என்ன நகை எடுக்க முடியும்னு எடுத்து வைப்பேன். என்னோட பிஎஃப் க்ளோஸ் பண்ணேன் 3 டைம். நான் பிஎஃப் க்ளோஸ் பண்ணி அதில் நகையை நான் சேமித்து வச்சேன். அந்த 8.5 பவுனு தான் இன்னைக்கு அடி நிலத்துக்கு நான் விற்று நான் போட்டிருக்கேன். எவனோட காசும் கிடையாது, எவனும் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்க கிடையாது, என் அப்பா எனக்கு கொடுக்க கிடையாது, என் அண்ணன் எனக்கு கொடுக்க கிடையாது. என் புருஷன் வீட்டில் இருந்தோடனே நான் வெளியில் வந்துட்டேங்கிறதுக்காக எனக்கு ஒன்றும் கொடுத்தெல்லாம் உதவ கிடையாது. என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு நான் சோறு தின்னுட்டு என் பசங்களுக்கு சோறு கொடுத்துட்டு என்னால் முடிஞ்ச உதவி கண்ணுக்கு காணாத நீங்களாம் நான் வீடியோ போட கிடையாது. நான் பண்ணுற உதவியெல்லாம் நான் வீடியோ போட கிடையாது. ஒரே ஒரு டைம் போட்டு அதுக்கு சொன்னீங்க நீங்கள் என்ன வந்து லைக்குக்காக வந்து உதவி பண்ணுறது வீடியோவில் காட்டுறீங்களா? அன்னையோட சரி. நான் உதவி பண்ணுறது மறைமுகமாக தான் பண்ணுறேன். கண்ணுக்கு நேராக நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்து நான் பண்ண கிடையாது. அது எல்லாமே என்னோட சொந்த உழைப்பு. நான் அடி நிலம் மட்டும் 5,30,000 நான் வாங்கினேன். அப்படியே அடி நிலம் மட்டும் நான் 5,30,000 என்னோட செயினை ஃபுல்லாக கோல்டு சின்ன சின்னதாக என் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கோம். நாளைக்கு நகை பண்ணணும்னு சொல்லிட்டு காயினாக எடுத்து வைப்பேன். அதை கூட நான் உங்களுக்குலாம் ரீல்ஸில் போட்டிருக்கேன். அப்படியே வீடியோவாக கொடுத்துருக்கேன், ஷார்ட்ஸாகவும் கொடுத்துருக்கேன். நான் 1/2 பவுனுக்கு எடுத்தேன், 1/4 பவுன் எடுத்தேன். லாஸ்ட்டாக நான் நகை விற்கிறதுக்கு முன்னாடி கூட ரக்ஷுக்கு வந்து நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் 1,500 அவள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். 14,000 வந்துச்சுன்னா அதுக்கு போய் நான் 1/4 பவுன் எடுத்துகிட்டு வந்தேன். அதை கூட நான் உங்களுக்கு வந்து லலிதா தொடரில் எடுத்தேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். என்னடா நீங்கள் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க? உங்களுக்கு தான் வாய் இருக்கா? இப்போ மேலே கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? ஏன்னா நான் ஆன செலவில் நீங்கள் கொண்டாந்து கொடுக்க போகிறீங்களா? நான் இன்றைக்கி ஹோம் லோன் வந்து நான் 8 லட்சம் போட்டிருக்கேன். அதுக்கு மாதம் 10,000 ரூபா நான் இன்சூரன்ஸோடு சேர்த்து நான் கட்டணும். 2ஆம் தேதி நைட்டு என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். என்னோடய கிரெடிட் கார்டில் நான் வந்துட்டு 3.5 லட்ச ரூபா நான் லோன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்துட்டு 5ஆம் தேதி வந்து 14,700 ரூபா கட்டணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் கடன் கட்டுறேன். இதெல்லாமே ஒன்றுமே பார்த்து பார்த்து நான் கடன் கட்டுறேன். இப்படி தான் நான் வீடு கட்டியிருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்து பேசுகிறதுக்கு இங்கே இடம் கிடையாது. நான் வீடியோ போடுறேன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். அது நீங்கள்லாம் வேலைக்கு போகிறது எப்படி ஒரு தொழிலோ அதே போல் வீடியோ போடுறது என்னோட தொழில். அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. விற்பனா போடலாம், விற்பலைன்னா போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அது நீங்கள் விற்பனாத்தான் வேலைக்கு போவீங்களா, இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பீங்களா? உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் நீங்கள் சோறு திங்கிறீங்க. அதே போல் எனக்கு பெஸ்ட்டாக தான் நான் சோறு திம்பேன். என்னோட தேவைகள், என் வீடு என்னோட தேவைகள். நான் ஒருத்தனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிற அவசியம் இல்லைன்னு தான் என் நகையெல்லாம் நான் விற்றேன். இன்றைக்கி நான் வந்து 15 லட்ச ரூபா கடன்காரியாக உட்காந்துருக்கேன். நீங்கள் வந்து கடன் கட்டுறீங்களா? நீங்கள் வந்து கடன் கட்டுறீங்களா? எனக்கு இப்போ நான் 15 லட்ச ரூபா நான் கடன் வாங்கியிருக்கேன். கட்டுறீங்களா? கமெண்ட் போடுறீங்கல்ல, நீங்கள் எல்லாம் ஒரு தாய் வயிற்றுல தானடா பிறந்தீங்க. நீங்களாம் நல்ல மனுஷங்க தானே. புத்தி சோதனை இருக்கா உங்களுக்கு? புத்தி சோதனை இருந்துச்சுன்னா இப்படிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி வந்து சிங்கிள் பேரண்ட்டாக நின்று அவள் வீடு கட்டிட்டானா இப்படித்தான் அவளை கேவலப்படுத்துவீங்களா? ஏன்னா அப்படியே இருந்தாலும் பெத்தவனு போய் உங்களுக்குலாம் உதவி பண்ணுவாங்க. எனக்குலாம் யாருமே உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த இடத்துல வந்து எனக்கு நின்று பாருங்கடா, நீங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர்த்துக்கு அந்த தைரியம் இருக்கு? உடனே பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணம் தானே பண்ணிட்டு போகிறீங்க. நின்று பாருங்க, பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து பாருங்க, பிள்ளைங்களுக்காக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அந்த அவமான அசிங்கம் வந்தால் தாண்டா தெரியும் அதோட வலி. நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன்டா. 1 நாள் 2 நாள் 9 வருஷம் 9 வருஷம் நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் நிம்மதியாக நான் நைட்டு படுத்து நான் தூங்குறேன். காலையில் 9 வரைக்கும் நான் தூங்குறேன். என் வீடு என்னோட உழைப்பில் கட்டினது. நானே என் பிள்ளைங்களும் நிம்மதியாக இருக்கும். ஒரே கவலை, கடன் கட்டணும், கட்டிடலாம். 0ல் நான் வந்தேன்டா. இந்த 2 பிள்ளைய 2 கையில் பிடிச்சிட்டு கட்டின துணிமணியோட நான் 0ல் வந்தேன். 0ல் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கேன். நீ கமெண்ட் பண்ணல, நீ எந்த இடத்துக்கு நீ உன் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நீ வந்து பாரு பாப்பா. உன்னோட திறமையை வச்சு, என்னோட திறமையை வச்சு நான் வந்தேன். 2 டைம் நான் சாவின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா?
போயிட்டு வந்தும் என்னோட தைரியத்தை நான் இழந்துக்கல. என்னோட தைரியத்தை நான் நிலைநாட்டினேன். என் பசங்களுக்கு என் தைரியத்தை கொடுத்தேன். இன்னைக்கு என் பசங்களை நான் இல்லைனாலும் என் பசங்களால வாழ முடியுங்கிற தைரியத்தை நான் கொடுத்துருக்கேன். நீ கொடுத்துருக்கியா உன் குழந்தைக்கு? சொல்லு, நீ கொடுத்துருக்கியா? முடியாது. ஏன்னா உனக்கெல்லாம் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா இன்னொருத்தி தேடி போயிடுவீங்க. ஆனால் பொட்டைச்சி போக முடியாது. போகலினாலே இவ்வளோ கெட்ட பேர். போயிட்டான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? இங்கெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துடுறீங்கடா, ஃபோன் இருக்குது நெட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை. அது என்னை பற்றி கமெண்ட் பண்ணியோ என் பிள்ளையை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. என் நிழலை கூட உங்களால் டச் பண்ண முடியாது. என்னோட நிழலை கூட உங்களால் டச் பண்ண முடியாது. எவனையும் டச் பண்ண விடாமல் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். உங்களை மாதிரிலாம் நான் வந்து ஒருத்தர் போய் மட்டம் தட்டியெல்லாம் நான் வரலை. என்னோட வழி இதுதான், என் வாழ்க்கை இதுதான், என் குழந்தைங்க தான் என் உலகம். நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வழி என்னோட போகட்டும்னு இஷ்டத்துக்கு நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. உங்களுக்கு தான் வாய் இருக்கா? பார்க்கல இந்த வீடியோக்கு எத்தனை பேர் நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன். நீங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ கமெண்ட் வேணாலும் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீங்கள் போடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த கமெண்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு பை. கட் பண்ண சச்சு இப்போ நீ சொல்கிறது வேற ஒரு